பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதீத சக்திகள் கொண்ட ஒரு டிராகனை தீய சக்திகள் வீழ்த்தினார்கள். அதன் மூலமாக 5 பெரும் சக்திகள் உலகத்தின் பல திசைகளில் வீழ்ந்தன. அதை அடைவதற்கு தீய சக்திகளின் தலைவனும் அவனது படைகளும் முயற்சி செய்து கொண்டிருந்தனர். மீண்டும் அந்த 5 டிராகன் சக்திகளும் ஒரு கூட்டாக இணைந்தன. ரெயின்ட்ரா நீர் சக்தி கொண்டவன், கிரீனி காற்றை போல் வேகம் கொண்டவர், மங்கி மாஸ்டர் நகைச்சுவை சக்தி கொண்டவன், ஸ்டோனி பாறையின் உறுதி கொண்டவள், ஃபயர்மேன் நெருப்பு சக்தி கொண்டவன். இவர்கள் ஐவரும் சேர்ந்து தீய சக்தியின் படைகளை துவம்சம் செய்கிறார்கள். இவர்களின் கூட்டணிக்கு பதிலடி கொடுக்குமா தீய சக்தியின் படைகள்? மாஸ்டர் ரெயின்ட்ரா வழி தெரியாம ஐயா உங்க எல்லாரையும் இப்படி கூட்டிட்டு போறாங்க. வாயை மூடிட்டு வா சப்பானே. இத பத்தி நான் குறை சொல்ல விரும்பல, ஆனா நீங்க கொஞ்சம் பார்த்து பக்குவமா வந்திருக்கலாம். ஏ அங்க பாரு சப்பானே, இப்ப நீ தான் ஏதாவது பண்ணணும். வடக்கும் கோட்டை வழியா அவங்க வந்து நம்மள பிடிக்க போறாங்க. அந்த 4 பேரால என்கிட்ட தப்பிக்க முடியும்னு நினைச்சாங்கன்னா அது மிகப்பெரிய தப்புன்னு அவங்களுக்கே புரியும். இதுல யார சக்திசாலின்றது உனக்கு புரிய வைக்கணும். தரையிறங்க தயாராயிரு. நான் தயாரா இருக்கேன். நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பைலட்டா இல்ல வேற ஏதாவதா? இத கண்ட்ரோல் பண்றது கூட உனக்கு தெரியாதா? அங்க பாருங்க, அந்த பூ நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்கான். என்ன நாம இந்த பக்கமே போலாம். கீழே விழுந்துட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா போறது தவிர வேற வழி இல்ல. ரெயின்ட்ரா பறக்கும் கோட்டை கீழே விழுந்துருச்சுல, நீ ஏன் இவ்வளவு வேகமா போற? அதுக்காக வெயிட் பண்ணணும்னு சொல்றியா? நம்ம சீக்கிரமா போனாதான் நமக்கு நல்லா. யாருக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்ல. ஓகே, யாரும் கவலைப்படாதீங்க. என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. நம்ம அந்த ஐடியாவை யூஸ் பண்ணலாம். அப்பவே வேகமா போகாதன்னு சொன்னேன்ல. இப்ப பாரு, டிராகன் கார்ட்ல இருக்கிற ஒரு ஜெம் ஸ்டோனை காணோம். அச்சச்சோ, நான் இந்த டிராகன் ஐய உடைச்சிட்டேன். சீக்கிரமா எழுந்திருங்க. அவங்க தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. என்னோட பறக்கும் கோட்டை இல்லாம எப்படி நான் அந்த 4 எலிமெண்ட்டையும் பிடிச்சு கோல்டன் டிராகன் அழிச்சு இந்த உலகத்தை நான் எப்படி ஆள முடியும்? என்னோட கோட்டை எனக்கு கண்டிப்பா தேவை. இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு கண்டிப்பா சூப் தேவை. ஓ, நல்ல டைமிங். ஏன்னா இப்போ நான் மூட் அவுட்ல இருக்கேன். இது கண்டிப்பா எனக்கு தேவை. என்னது இது? சுடு தண்ணி. அது எனக்கும் தெரியுது. என்னோட சூப்பு எங்க? என்னால விளக்கம் கொடுக்க முடியும் ஜெனரல். நம்ம கோட்டை கீழே விழுந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற உணவுப் பொருட்கள் காணாம போயிருக்க வாய்ப்பு இல்ல. ஆனா அதை யாரோ தெரிஞ்சிருக்காங்க. அதை யாருன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணப்பதான் இவன் மாட்டினான். நான் ஒண்ணும் மீன் திருட இல்ல. முதல்ல என்னை கீழே இறக்கி விடு. உன்னோட பேர் என்ன குட்டி பையா? உடன். நான் வெறும் சாதாரண பையன். உங்க மீனை பத்தி எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அதுவும் எனக்கு சீ ஃபுட்னா எனக்கு ரொம்ப அலர்ஜி. ஓ, அப்படின்னா நீ இங்க இருந்து போலாம். என்ன? நீ போகலான்னு சொன்ன. தேங்க்ஸ். ஆனா அந்த மாடு இங்கே தான் இருக்கணும். இல்ல இல்ல. ஓ இல்ல, நீங்க அவனை வச்சுக்க கூடாது. அதனாலதான் எனக்கு பால் கிடைக்குது. அதை வச்சுதான் நாங்க பொழைக்கிறோம். அப்படின்னா அந்த மீன் திருடன் யாருன்ற உண்மை எங்களுக்கு இப்ப தெரிஞ்சாகணும் குட்டி பையா. இல்லனா எங்க டின்னருக்கு நாங்க மாட்டுக்கறியை சாப்பிட வேண்டியிருக்கோம். உனக்கு புரிஞ்சுதா? இல்ல, அப்படி எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. அந்த உண்மையான திருடனை நான் கண்டுபிடிச்சு கொண்டு வரேன். ஆனா என் மாடை எதுவும் பண்ணிடாதீங்க. எனக்குன்னு இருக்கிறது இந்த மாடு மட்டும்தான். அப்புறம் புரிஞ்சுது. அவன் பின்னாடி போங்க. அவன் கண்டிப்பா அந்த திருடனை கொண்டு வந்தே ஆகணும். இத பாருங்கப்பா, தொலைஞ்சு போன அந்த ஜெம் ஸ்டோனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னே. இங்க இல்ல, இங்கேயும் இல்ல. அது எங்கதான் போயிருக்கோம்? தொலைஞ்சு போன அந்த பொருள் இங்கதான் எங்கேயாவது விழுந்திருக்கணும். ஏய், என்னது? ஐயே, என்னோட மங்கிப்பா கீழே விழுந்துருச்சு. ரெயின்ட்ரா, யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்க சீக்கிரம். வசமா மாட்டிக்கிட்ட மீன் திருடா. நீ கீழே இறங்கினதுக்கு அப்புறம் நீ என் கூட தான் வந்தாகணும். மீன் திருடனா? நான்
உன்னை மீன் திருடன் இல்ல, நீ ஏதோ தப்பு பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல இங்க நீ தான் தப்பு பண்ணிருக்க மீன் திருடா, உன்னை விட மாட்டேன். இத பாரு, என்ன நீ மீன் திருடன் சொல்றதுனால நான் ஒரு மீன் திருடனா ஆயிட முடியாது. என்ன ஒழுங்கா இறக்கி விடு, இல்லனா என் மூளை கண்ணு வழியா வெளிய வந்துரும். மீன் திருடனை கொண்டு வரணுங்கிறது மட்டும்தான் என்னோட கடமை. அதனால எனக்கு கவலை இல்ல. என்ன சொல்ற? நீ சமாதானப்படுத்த வேண்டிய ஆளு நான் கிடையாது. நீ தான் உண்மையிலே மீன் திருடங்கிறத முடிவு பண்றது ஜெனரல் பூவா தான் இருக்கும். ஜெனரல் பூவா? அவன் கிட்ட மட்டும் நீ கொண்டு போகாத. ஆனா எனக்கு வேற வழி இல்லையே. மீன் திருடனை கொண்டு வர வரைக்கும் இந்த மாடு இங்கதான் இருக்குன்னு அவர் சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ண முடியும்? ஆனா நான் மீன் திருடன் கிடையாது, என்ன போக விடு. நான் ஏன் திருப்பி போகணும்? எனக்காக நீ என் மாட்டை திருப்பி கொடுப்பியா? நான் உனக்கு வேற சில விஷயங்கள் கொடுக்க முடியும். ஏன்னா நான் ஒரு மேஜிக்கல் மங்கி. சரி, என்கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்படின்னா உன்னால என்ன சூப்பர் ஸ்ட்ராங்கா மாத்த முடியுமா? என்னத்துக்கு? அப்படி நடந்துச்சுன்னா என்னால என் மாட்டை காப்பாத்த முடியும். அப்புறம் என் மாட்டோட நான் ரொம்ப சந்தோஷமா நல்லா வாழ முடியும். அப்புறம் அந்த மாட்டுல இருந்து பாலை கறந்து நான் சந்தோஷமா இருப்பேன். என்னால உன்னை கண்டிப்பா சூப்பர் ஸ்ட்ராங்கா மாத்த முடியாது. வேணும்னா இதுல இருக்கிற பொருட்கள் எடுத்துக்க, அது ரொம்ப சுவையா இருக்கும். அப்படின்னா வேற வழியே இல்ல. நான் ஜெனரல் பூ கிட்ட தான் உன்னை ஒப்படைக்கணும். இரு, என்னால முடியும்னு நினைக்கிறேன். நான் உன்னை சூப்பர் ஸ்ட்ராங்கா மாத்த முடியும். முதல்ல என்ன கீழே இறக்கி விட, உன் ஆசையை நிச்சயம் நிறைவேற்றுறேன். நான் வேணும்னா ஏழையா இருக்கலாம், ஆனா முட்டாள் கிடையாது. எனக்கு வேணுங்கிறத நிறைவேற்றுற வரைக்கும் எனக்கு ப்ரூஃப் காட்டு. ஓகே ஓகே, இப்ப காட்டுறேன் பாரு. பனானாஸ் பனானாஸ், கொஞ்சம் இரு, அது தப்பு. பனானா கடாப்ரா பனானா கடாப்ரா. இப்ப நீ சூப்பர் ஸ்ட்ராங் ஆயிட்ட. அப்படியா? நான் ட்ரை பண்ணி தான் பாக்குறேனே. பார்த்து ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணு. இது உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, அதனால. அடே, அப்ப நான் ஒரு மேஜிஷியன் தான். ஏய் ஜம்பலக்கடி பம்பா, ஜம்பலக்கடி பம்பா, எனக்கு சூப்பர் ஸ்ட்ரென்த் கிடைச்சிருச்சு. இனிமே யாரும் என்ன எதுவும் பண்ண முடியாது. என்ன இறக்கி விட்டுட்டு போ, நாம ஒரு டீல் வச்சுக்கிட்டோமே. சத்தம் போடாத, அந்த பையன் திரும்ப வந்துட போறான். அதுக்குள்ள முதல்ல நீ கீழே இறங்கி வா. நீ வந்து இறக்கி விட. ஏன் உன்னை நான் தான் கீழே இறக்கி விடணுமா? தானா இறங்க தெரியாதா? இரு, நான் வரேன். என்னால முடியாதுங்கிறதுனால நான் உன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன். அந்த ஜெம்ஸ்டோனை கண்டுபிடிச்சியா இல்லையா? அதை தேடிதான் நான் கிட்ட போனேன். ஆனா அடுத்த நிமிஷமே இப்படி ஆயிடுச்சு. தலையில தொங்கிட்டு இருக்கும் போது அந்த பையனை பார்த்தேன். அப்ப அவன் குட் நியூஸ். நான் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஜெனரல் பூவை விட ஸ்ட்ராங்கான ஒருத்தன் இருக்கான். அவனை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம கூடவே வச்சுக்கிட்டோம்னா அந்த ஜெனரல் புக் நல்ல பாடத்தை கத்து கொடுக்கலாம். சூப்பர் ஸ்ட்ரென்த். சூப்பர் ஹீரோ பாம்பு விட ஜெனரல் பூ கொஞ்சம் ஹைட்டா இருப்பாரா? ஆமா, அவன்தான். நீங்க அவனை பாத்தீங்களா? அவன் உண்மையான சூப்பர் ஹீரோ இல்ல. சரி, பேசுறதுக்கு நேரம் இல்ல. முதல்ல நாம அந்த ஜெம்ஸ்டோனை கண்டுபிடிச்சு ஆகணும். எங்களை நம்புங்க, நாங்க போய் அந்த ஜெம்ஸ்டோனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுறோம். அந்த பையன் எங்க இருக்கானே உனக்கு உண்மையாவே தெரியுமா? இப்ப அதை விட முக்கியமான விஷயம் ஜெம்ஸ்டோனை கண்டுபிடிக்கிறது தான். சரி சரி, நாம அந்த ஜெம்மை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம். அங்க பாருங்க, அந்த பையன் அங்கதான் போயிட்டு இருக்கான். அங்க பாருங்க, ஃப்ளேமோ வந்துட்டு இருக்கான். வாங்க ஒஞ்சிங்களா. என்ன குட்டி பையா, உண்மையான மீன் திருடனை கண்டுபிடிச்சிட்டியா? ஒழுங்கா என் மாட்டை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, இல்லைன்னா உங்க எல்லாத்தையும் இதே இடத்துல ஒட்டு மொத்தமா அழிச்சிடுவேன். நல்ல காமெடி பண்றீங்க. ஓ அப்படியா? உங்களுக்கு அவ்வளவு திமிரா? நான் பார்த்தது இங்க வந்துட்டானுங்க. அப்படிதான், மெதுவா நல்லா பண்ணுங்க. அப்படிதான் அப்படிதான். இல்ல இல்ல இல்ல. ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றத கேளுங்க. நான் இப்ப சூப்பர் ஸ்ட்ராங். என்னால இதை தாங்க முடியல. நாம தான் உனக்கு உதவி பண்ணணும். இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. பச்சையா, உதவி பண்ண. ஓ, உன் கதை முடியலையா? பந்து மாதிரி நடக்க விட்டானுங்களே. ஆஹா, இவங்க எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குனது நான் தானா? அப்ப கண்டிப்பா நான் சூப்பர் ஸ்ட்ராங் தான். என்ன யாராலையும் அழிக்க முடியாது. ஜெனரல் கூப்பிட்ட சொல்லுங்க, அவனை அழிக்க நான் வந்துகிட்டே இருக்கேன்னு. அவன் கதை முடிஞ்சது. ஏய் வாண்டே. ஏய் ஏய், நீங்க எல்லாரும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம்ல. இப்ப என்னால அவங்க எல்லாத்தையும் அடிச்சு ஒரேடியா துரத்த முடிஞ்சது. நாங்க இங்க எதுக்கு வந்தோம்னா, குரங்கா நீ சொல்லு. இது வந்து என்ன சொல்ல போற? ஓகே ஓகே, நீ தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. சரி, எல்லாரும் திரும்ப அவங்க இடத்துக்கு போய் சரி பண்ணிக்கங்க. தலைவரே,
அங்க வந்து பாருங்க. அங்க அவன் என்ன சொல்ல ட்ரை பண்றான்? அவன் ஒரு நல்ல செய்தியும் கெட்ட செய்தியும் சொல்றதுக்காக முயற்சி பண்றான் ஜெனரல். ஆமா தலைவரே, அங்க என்னெல்லாம் நடக்கு தெரியுமா? அங்க நல்ல செய்தி என்னன்னா அந்த பையனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டெடியா இருங்க, பார்த்து ஜாக்கிரதை. கெட்ட செய்தி என்னன்னா ஜாக்கிரதை. பார்த்து மெதுவா மெதுவா. வந்துருச்சு பார். 1 2 அவன் ஒரு சூப்பர் ஸ்ட்ராங். 3. அவன சூப்பர் ஸ்ட்ராங் நீ சொன்ன. பயங்கரமான சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கான். அவன் இப்போ எங்க இருக்கான்? நான் சூப்பர் ஸ்ட்ராங் இல்லையா? என் கதை முடிஞ்சது போங்க. முதவே இத சொல்லிருக்கலாம்ல. என் மாட்டை நான் எப்படி வாங்க போறேன், அந்த ஜெனரல் பூவை நான் எப்படி சமாளிக்க போறேன்? அது எனக்கு தெரியும். முதல்ல நாம அந்த ஃபிஷ் தீஃப கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் பூ ஏன் உன் புல்லக்க புடிச்சு வச்சிருக்காங்கறத கண்டுபிடிக்கலாம். ஃபிஷ் தீஃப கண்டுபிடிக்கிறது முக்கியம் இல்ல. நாம முதல்ல ஜெம்ஸ்டோனை கண்டுபிடிச்சாகணும். இல்லனா அந்த பூ மறுபடியும் நம்மள துரத்த ஆரம்பிச்சிடுவான். ஆனா எனக்கு இது முக்கியமான விஷயம் இல்ல. அவன் சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம என்ன பண்றது? இவனை இந்த பிரச்சனைக்குள்ள இழுத்து விட்ட மேஜிக்கல் மங்கி நான் தாங்கிறதுனால அந்த திருடனை கண்டுபிடிக்க என்னோட மங்கி பவரை நான் யூஸ் பண்றேன். அந்த பூவும் டப்பா தலைனுங்களும் நம்மள கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஜெம்ஸ்டோனை நம்ம கண்டுபிடிக்கலாம் வாங்க. அந்த பூ நம்மள நெருங்கி வந்துட்டு இருக்கான். என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஒளிஞ்சுக்கலாம் வாங்க. என்ன நடக்குதுங்க? குட்டி பையா, நீ இங்க தான் இருக்கியா? உன்கிட்ட நிறைய பவர்ஸ் இருக்கிறதா கேள்விப்பட்டனே. ஆமா, அந்த பவரை பத்தி தான் கேக்குறீங்களா? நீ எதுக்காகவும் வெக்கப்பட வேணாம் குட்டி பையா. நீ தனியாளா இருந்து என் ஆளுங்களெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணத நான் கேள்விப்பட்டேன். அதனால நீயும் நானும் சேர்ந்து ஒரு சின்ன டீலிங் வச்சுக்கலாமா? நிஜமாவா? பிரச்சனையில மாட்டி இருக்கிற என்னோட பறக்கும் கோட்டைய வெளியே எடுக்கிறதுக்கு நீ உதவி செஞ்சினா நான் உன்னோட மாட்டை உனக்கு திருப்பி கொடுத்துறேன். அதுவும் எந்த சேதமும் இல்லாம. இதுக்கு நீ என்ன சொல்ற? ஆனா நான் கிடைக்கிறப்பவே வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இல்லனா உன் மாடு. வேண்டாம், நான் ஒத்துக்கிறேன். அற்புதம் கண்ணா. எவ்வளவு சீக்கிரமா என்னோட கோட்டையை வானத்துக்கு கொண்டு போறியோ அவ்வளவு சீக்கிரமா உன்னோட மாடு உன்கிட்ட கிடைக்கும். நாம கிளம்பலாமா? நீங்க முன்னாடி போங்க. Video by visualcitublogs.com. தம்பி, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னால இந்த பறக்கிற கொடியை வெளிய எடுக்க முடியாது. ஏன்னா நீ ஒரு டம்மி பீஸ். என்னால முடியாது, ஆனா உன்னால முடியுமே. அவன் சொன்னதை நீ கேட்டல. நான் மட்டும் அவன் சொன்னதை கேட்கலன்னா என் மாடு எனக்கு கிடைக்காது. வேண்டாம், நான் சொல்றதை கேளு. அங்க போறது நல்லது இல்ல. அது பெரிய ஆபத்துல வந்து முடியும். நாங்களே எங்களோட ஜெம்ம கண்டுபிடிச்சாகணும். நாங்க உனக்கு உதவி பண்ண வந்து எங்களால ஜெம்ம கண்டுபிடிக்க முடியலனா என்ன பண்றது? இன்னும் எதுக்காக காத்துட்டு இருக்க? இதோ வந்துட்டேன். என் மாட்டை நான் இதுல பணையம் வச்சு ஆகணும் போல இருக்கு. ஆனா இதுல வேற வழியே கிடையாதே. என்னடா இது? குற்றவாளியோட கால்தடம் தெரியுது. இவன் தான் குற்றவாளியா இருக்கணும். ஒரு நிமிஷம், இது என்னோட காலடி தடம் தான்பா. உனக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா சின்ன பையா? தூங்கி எழுந்த மாதிரி சோம்பல்லாம் முறிக்கிற. அது நான் வார்ம் அப் பண்றேன். எதை செய்யறதா இருந்தாலும் சீக்கிரமா செய். கிட்டத்தட்ட நான் ரெடி ஆயிட்டேன். எல்லாரும் பார்க்க தயாராயிட்டீங்கல்ல? எல்லாரும் கொஞ்சம் நல்லா தள்ளியே நில்லுங்க. அப்பவே நம்ம சக்தியை பயன்படுத்தாம இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. இதெல்லாம் நம்மளோட தப்பு தான். நம்ம முதல்லயே அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. இப்ப ரெண்டாவது தடவையும் அந்த தப்பு பண்றோம். நீ ஃபிஷ் தீஃப தான் தேடி வந்திருந்தா அது இந்த ரிவர்ல தான் இருக்கும், வேற எங்க இருக்காது. ஃபிஷ் தீஃப் இந்த ரிவர்ல தான் இருப்பான்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியுங்கிறது உனக்கு முக்கியம் இல்ல. உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா நான் சொல்றதை கேட்டுட்டு போயிடு. ஏன்னா அதை பத்தின எல்லா சீக்ரெட்ஸும் இங்க இருக்கிற எனக்கு மட்டும் தான் தெரியும். எப்படி? நான் அந்த ஃபிஷ் தீஃப் இங்க வர்றத பல தடவை என்னுடைய கண்ணால நான் பார்த்திருக்கேன். மத்ததை எதையும் தெரிஞ்சுக்க ஆசைப்படாத. ரொம்ப டெரரா பேசி பயமுறுத்துறீங்க. இருந்தாலும் பரவாயில்ல. யார் அந்த மீன் திருடன்? யார் அந்த மீன் திருடன்? விடியவா மீன் திருடா? ஓகே மாட்டு பையா, விளையாட்டு நேரம் முடிஞ்சது. சீக்கிரமா கோட்டையை பறக்க வை. அப்பதான் உன் மாடு உன்கிட்ட சரி. கிடைக்கும். ஆனா இப்படி பண்ணீங்கன்னா என்னால வார்ம் அப் ஒழுங்கா பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த கோட்டையை சீக்கிரமா. இங்க இருந்து அவ்வளவு தூரம் வரைக்கும் நம்மளோட பவர்ஸ் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஆனா செஞ்சுதானே ஆகணும். ரெடி. நான் இப்ப தயாராயிட்டேன். அந்த கயிறு ரொம்பவும் டைட்டா இருக்கு. என் சக்தியை வச்சு அதை லூஸ் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். ஓ, நல்லா இழு பையா. அது உள்ள போதே.
ஏதாவது செய்யணும். என்ன மன்னிச்சிருங்க, என்கிட்ட இருந்த எனர்ஜி எல்லாம் போயிருச்சு. நான் ட்ரை பண்றேன். என்ன நடக்குது இங்க? இந்த கோட்டை மறுபடியும் உள்ள போகுது. நாம இதை வெளியே இழுத்தாங்க. சீக்கிரம். அற்புதமான சக்தி. ஏதாவது செய். என்னால ரொம்ப நேரம் இப்படி இருக்க முடியாது. நான் அதுக்கு கீழே தண்ணி நிரப்புறேன். அது நமக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். சீக்கிரம். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. இது வேலை செய்யுது. அப்படியே போ குட்டி பையா, உன்னால இது முடியும். ரொம்ப ரொம்ப அற்புதம். என்னோட கண்ணாலேயே இதை நான் பார்த்தன்றத என்னால நம்பவே முடியல. யார் அந்த மீன் திருடன்? யார் அந்த மீன் திருடன்? யார் அந்த மீன் திருடன்? யார் அந்த மீன் திருடன்? என்ன நடக்குது இங்க? நான் ஒரு மீன் திருடனை தேடி வந்திருக்கேன். இந்த தாத்தா ரொம்ப நல்லவரா இருக்காரு. இவர்தான் அவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஓ, இவர் சொல்றத கேட்டியா? இவர் உண்மையிலே பயங்கர காமெடி. என்னாச்சு? எனக்கு தெரிஞ்சது இப்பவே வர வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. நான் இங்க இருந்து கிளம்புறேன். இதுக்கு மேல இங்க இருக்கிறது உங்களோட வெறுப்பா? அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படின்னா அந்த மீன் திருடனை எப்படி கண்டுபிடிக்கிறது? உனக்காக மீன் திருடனை கண்டுபிடிக்க நான் உனக்கு உதவி பண்றேன். நான் டான்ஸ் ஆடி ஏதாவது பாட்டு பாட வேண்டி இருக்குமா? அப்படியெல்லாம் இல்ல. சொல்ல போனா நீ தேடிட்டு இருக்க அந்த மீன் திருடன் பயங்கரமான கொடூரமான ஒரு மிருகம். அது ஒரு 30 அடி உயரம் இருக்கும். அதோட சர்மமே ரொம்ப கொடூரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம பயங்கர பசியிலையும் இருக்கும். கேட்கவே சகிக்கல. ஆனா அது பசியா இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது உன் பின்னாடி தான் இருக்கு. வாடா நல்லவனே. இங்கதான் இருக்கீங்களா? கலக்கிட்டீங்கப்பா. நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அதை மேல இழுத்துட்டீங்களே. ரொம்ப நன்றி. என்னோட சொந்த முயற்சியில தான் அவங்களோட பறக்கும் கோட்டையை நான் வெளியே எடுத்ததா அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜெனரல் பூ அந்த மாடு மட்டும் இல்ல, எனக்கு எல்லாமே தர. நல்ல காரியம் பண்ணிருக்க குட்டி பையா. நீ எனக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்க. பிளேமு, பச்சையா, அந்த எலமெண்ட்ஸ புடிச்சு பறக்கும் கோட்டைக்கு கொண்டு வாங்க. நீயும் அங்க இருந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவ குட்டி பையா. ரவுண்ட் போட்டாங்களா? ரெயின் டிராப், யாராவது வந்து எனக்கு உதவி பண்ணுங்க சீக்கிரம். அடடே, என்ன மீட்க வந்தவங்களே இப்ப மீட்கணும் போல இருக்கே. நீ ஏன் என்னை இப்படி விடாம துரத்திக்கிட்டே போற? என்னோட பறக்கும் கோட்டையை வெளியே கொண்டு வரதுக்கும் இவங்களை பிடிக்கிறதுக்கு உதவி செஞ்சதுக்கும் ரொம்ப நன்றி. நாம கிளம்புறதுக்கான எனர்ஜி உங்ககிட்ட இருக்குன்றத நான் நம்புறேன். என்ன சத்தம்? ஓ, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்கல்ல? பிரச்சனையே இல்ல. நீங்க எல்லாரும் நல்லா ஓய்வு எடுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல இடம் இருக்கு. சொல்ல போனா அது எனக்கு மட்டும்தான் நல்ல இடமா இருக்கும். உங்களுக்கு அது ரொம்ப கொடூரமான இடமாவே இருக்கும். அவங்கள ஒழுங்கா போக விட்டுருங்க. அவங்க ஒண்ணு மீனை திருடல, நான் தான் மீனை திருடுனேன். ஓ, இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு பெரிய மனசா? அவனோட நண்பர்களை காப்பாத்த அவன் தன்னையே அர்ப்பணிக்கிறானே, எவ்வளோ நல்லவன். பிரச்சனை என்னன்னா எனக்கு மீனை பத்தி கவலையே இல்ல. பிளேமு, சீக்கிரமா வேலைய ஆரம்பி. நாம இங்க இருந்து கிளம்புறோம். ஓகே ஜெனரல். 30 அடி உயரத்துக்கு வந்துட்டோம். இனி எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம சரியா போயிடுவோம் நம்புறேன். நாம சாதிச்சிட்டோம் ஜெனரல். நாம வானத்துல பறக்கிறோம். இதை விட வாழ்க்கையில ஒரு அற்புதமான விஷயம் இருக்க முடியாது பிளேமு. நமக்கு தேவையான எல்லா எலமெண்ட்ஸும் கிடைச்சிட்டாங்க. நம்மளோட பறக்கும் படைதளமும் தயாராயிடுச்சு. இது மட்டும் இல்லாம நம்ம டின்னருக்கு மாட்டுக்கறியும் கிடைக்க போகுது. இல்ல, தொல்லை கொடுக்கிற அந்த மெட்டல் எலமெண்ட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா கூடுதல் சந்தோஷம் கிடைக்கும். என்ன தேடிட்டு இருக்கீங்களா? விடுங்க அவன. நான் சாதிச்சிட்டேன். எல்லா எலமெண்ட்ஸையும் பிடிச்சிட்டேன். பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அந்த கோல்டன் டிராகனோட வாழ்க்கை இதோட முடிஞ்சது. இனி அது வரவே வராது. நீ எதுக்காக இங்க வந்த? வெளிய இருந்து எங்களுக்கு உதவி பண்ணிருக்கலாம்ல. நம்ம கதை இப்ப முடிய போகுது. நான் இங்க தனியா வரலையே. பயங்கரமான உனக்கு வரப்போது. ஜாக்கிரதையா இருக்கேன்.
இதுதான் உன்னோட மீன் திருட. நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். எம்மேல இருந்து எழுந்துருங்க. அது நம்ம எல்லாரையும் கொத்து கொத்தா முழுக்க போகுது. நீ ரொம்ப நல்ல பையன் இல்ல பெரிய பாப்பே. நீ எங்களெல்லாம் சாப்பிட கூடாது. பாரு, நான் அந்த அளவுக்கு ஒன்னும் டேஸ்டாவும் இருக்க மாட்டேன். வேண்டாம். நீங்களும் பயந்தா எப்படி? வாய மூடு. நாம எல்லாரும் அழிய போறோம். அம்மா, நீங்க இது கூட பேசி சமரசம் முடிவுக்கோங்க. நாங்க கிளம்புறோம். பாய். இல்ல, அவங்க தப்பிச்சு போறாங்க. இனிமே நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் நண்பா. சரி, எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு. உங்களை அப்புறமா மீட் பண்றோம். பாய். கீழே வரைக்கும் இருக்கும் போல இருக்கே. வேற வழி இல்ல, வாங்க. என்னப்பா அது? அது என்னதுன்னு தெரியல. அது அப்புறம் கண்டுபிடிச்சுக்கலாம். நம்ம ஜெம்ஸ்டோனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இவங்க வந்துருவாங்க போல இருக்கே. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம இங்க இருந்து போகிறதுக்கு ஜெம்ஸ்டோன் வேணும். நாம டிராகன் ஐயும் இன்னும் சரி பண்ணல. ஏய், இங்க பாருங்க. டிராகன் ஐயோடைய ஜேமி தான். நான் தொலைச்சது நானே கண்டுபிடிச்சிட்டேன். சந்தோஷமா இருக்குல்ல? இவ்வளவு நேரம் என் குடிமையில தான் அது ஒட்டி இருந்திருக்கு போல இருக்கு. நான் அதை பார்க்கவே இல்லை. எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு. வேற எங்கேயாவது விழுந்திருந்தா கஷ்டமா இருக்கும். நாம இங்க இருந்து போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வா. யா, இத நம்ம எப்படியாவது கீழே அனுப்பிச்சாகணும். இல்லனா நம்ம எல்லாரையும் இது அழிச்சிரும். ஐயோ, கண்ட்ரோல்ஸ். இது மட்டும் போச்சுன்னா நம்ம கதி அதோ கதிதான். ஜெனரல் போ, நீங்க ஓகே தானே? அப்படிதான் நினைக்கிற பிளேமோ. இவ்வளவு தூரம் வானத்திலேயே வட்டம் அடிச்சு எனக்கு எதுவும் ஆகலன்னா நான் நல்லா இருக்கேன்னு தான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஆனா எனக்கு என்னமோ இதோட கோபம் இன்னும் தீரலன்னு தான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம எப்படி போறதுன்னு தெரிஞ்சிரும். அடேங்கப்பா, சூப்பரா இருக்கே. அதே மாதிரி எனக்கும் வேணும். இந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? மாடுக்கு புல்ல தேடி கண்டுபிடிச்சு கொடுக்க போறியா? நல்ல விஷயம் என்னன்னா உன் மாடு உனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. அப்புறம் டிராகன் ஐயும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஜெனரல் போய் இப்ப ரொம்ப வருத்தத்துல இருப்பான். சரி, நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். உங்க பையனை வெற்றிகரமா முடிய என்னோட வாழ்த்துக்கள். அப்படியே கிளம்பிடு. அப்புறமா பார்க்கலாம். பாய். ஓகே பா. இப்ப உங்கள யார் அந்த கோல்டன் டிராகனை கண்டுபிடிக்க பணியால உருவான ஸ்கேட்டிங் போர்ட்ல வருதுன்னு சொல்றீங்களா? இந்த வாட்டி நடந்துதான் போறோம். என்னது? ஏய், இப்படியே நடந்து எவ்வளவு தூரம் தான் போயிட்டு இருக்கிறது சொல்லுங்க. டிராகனை கண்டுபிடிக்கிற வரைக்கும்.